வணக்கம். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதா? இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. மாறாக அந்த இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவில் இருந்து சுயேட்சையாக வேறு யாரும் அதை பயன்படுத்த கூடாது என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக இதில் பங்கேற்கவில்லை என்றும் நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய முழுமையான பலத்தை காட்டப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். தற்பொழுது இடைத்தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதிமுக பெயரை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தற்பொழுது பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதனை காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அதிமுக வரலாற்றிலேயே பொதுச் செயலாளர் என்ற முறையில் இதுவரைக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று எந்த ஒரு தலைவரும் கூறவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதால் அதிமுகவின் தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அதிமுகவை மண்ணோடு மண்ணாக்குவதற்கான ஏற்பாடுகளை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைவதற்குத்தான் நாங்கள் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை என்று கூறியுள்ளார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்குத்தான் அவருடைய செயல்பாடாக நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களவை தேர்தல் முடிந்து 3 வாரங்களுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எதற்காக தோல்விற்கு காரணம் என்பதை விசாரித்திருக்கிறார். ஆனால் மற்ற கட்சியினர்கள் தேர்தல் முடிந்த முடிவுகள் வெளியான 3வது நாளிலேயே அதற்கான காரணங்களையும் எதற்கான தோல்வி என்ன காரணம் என்பதை விசாரித்திருக்கிறார்கள். அதிமுக வரக்கூடிய வருடங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்க உள்ளதாகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இதை மீட்டெடுக்க முடியும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது பி. ரவீந்திரநாத் அவர்கள் இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.